பார்ப்போம். எந்த ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக நோபல் பரிசை பகிர்ந்துக்கிட்டாங்க. எந்த வருடம்னா 2010. இதை என்ன முறை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டிஎம்பி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டைமண்ட், மார்டின்கன், பிசாரிட்ஸ் முறை. 2016 நிலவரத்தின்படி ஊரக வேலையின்மை எத்தனை சதவீதம்னா 7.8%. நகர்ப்புற வேலையின்மை பாத்தீங்கன்னா 10.1%. இந்தியாவில் மொத்த வேலையின்மை பாத்தீங்கன்னா 8.5%. மறைமுக வேலையின்மையால் ஊரக பகுதிகளில் எத்தனை சதவீதம் பேர் மறைமுக வேலையின்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள். ஸோ அவங்க வேலை இல்லாம இருக்காங்க, அது தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா துணை தொழில்களை ஊர்ல நிறுவனம், ஊரகங்கள்ல துணை தொழில்கள் நிறுவனம், ஊரக வேலை திட்டம் கொண்டு வரணும். சாலை அமைக்கிறது, ஊரகங்கள்ல வடிகால்கள், கால்வாய்கள் தோன்றது, இதெல்லாம் கொண்டு வரும்போதே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் மக்கள் அந்த வேலையில ஈடுபடுவாங்க. ஸோ ஊரக வேலை திட்டம், நீர்ப்பாசன வசதிகள் விவசாயம் செய்யறதுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஊரக தொழில் மயமாக்கல், குட்டி குட்டி தொழில்கள் எல்லாம் ஊரகத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கல்வி, பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலேயும் வாய்ப்பு சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் கற்ற இளைஞர்கள் சுயமாக தொழிலை தொடங்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க வேலை இல்லாம இருக்கிறதுக்கான தீர்வுகள் கொண்டு வரணும்னா இதெல்லாம் பண்ணணும்ன்றத சொல்றாங்க. அடுத்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரக தொழிற்சாலைகள் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வாசிச்சாவே போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 2006. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த பொருளாதார நோபல் பரிசு பெற்றாங்க இல்லையா, டிஎம்பி முறை 2010. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமானது இப்போ வரைக்கும் பார்த்ததுல இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது அப்பவே ஆல்ரெடி பார்த்துட்டோம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் 2006 அன்னிட்டு. இதில் முக்கியமானதுன்னா இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியாவில் 2015 பொருளாதார மற்றும் சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கீட்டின்படி ஊரக பகுதிகளில் எவ்வளோ சதவீதம் மக்கள் வாழ்கிறாங்கன்னா 73% மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். ஹெட்டிங்ஸ் படித்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி ஹெட்டிங் படித்து என்னன்னு புரியாதவங்க ஒரு வாட்டி கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து அதனுடைய பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மட்டும் பார்ப்போம். வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க். சுய உதவி குழுக்களை எப்படின்னு சொல்லுவோம், SHGன்னு சொல்லுவோம். அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். முத்ராவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. தமிழ் எப்படி சொல்லுவாங்க, சிறிய அலகு முன்னேற்ற மற்றும் மறு நிதியளிப்பு முகவர் வங்கி. வட்டார ஊரக வங்கி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1975. இந்தியாவில் தற்போது எத்தனை வட்டார ஊரக வங்கிகள் இருக்கு அப்படின்னா 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்கு. SHGன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். எவ்வளோ பேர் இருக்கலாம் இதுலன்னா சராசரியாக 14 பேர், 20 பெண்கள் வர கூட இருக்கலாம். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் எந்த வருடம் சேர்க்கப்பட்டாங்கன்னா 1992. SBLB அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம். 2010 மார்ச் முடிவில் எத்தனை மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கை வச்சிருந்தாங்கன்னா 6.95.
இந்த SBLPல வந்து இணைப்பு திட்டத்தின் மூலயமா எந்தெந்த மாநிலங்கள் வந்து முன்னுரிமை பெறுது அப்படின்னா ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகத்தின் மாநிலங்கள். பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 20 பெண்களை வந்து உறுப்பினர்களாக கொண்டிருப்பாங்கன்றதை குறிப்பிடுறாங்க. முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில் இந்த முத்ரா வந்து எப்போ வந்து தொடங்கினாங்கன்றது 2015 ஏப்ரல் 8 2015 ஏப்ரல் 8. அடுத்து முக்கியமான டீட்டெயில்னா இது. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையில் எந்த மாநிலம் வந்து இந்த உடல் நலத்தில் வந்து சிறப்பாக இருக்குன்னா கேரளா மாநிலம். கேரளா மாநிலம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நல அமைப்பு வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2005 ஏப்ரல் 12. தேசிய ஊரக நல அமைப்பு 2005 ஏப்ரல் 12. இந்தியாவில் ஊரக சாலை பகுதிகளில் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஊரக சாலை பகுதி எத்தனை லட்சம் கிலோமீட்டர்னா 26.50 லட்சம் கிலோமீட்டர். எத்தனை சதவீதம் பகுதிகள் மட்டும் ஊரகத்தில் சாலை வசதியை பெற்றிருக்காங்கன்னா 13.5%. உலகிலேயே மிகப்பெரிய சாலை வசதி கொண்ட அமைப்பு எதுன்னா இந்தியா. 2018 இந்தியாவில் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வந்து சாலைகளினுடைய நீளம் எவ்வளோ? ஸோ 2018 படி இந்தியாவின் சாலைகளின் நீளம் எவ்வளோன்னா 34 லட்சம் கிலோமீட்டர். 34 லட்சம் கிலோமீட்டர். 2017 மார்ச் முடிவில் இந்தியாவில் எத்தனை சதவீத கிராமங்களில் முழுமையான மின் தொடர்பு வந்து பெற்றிருக்காங்கன்னா 99.25. 2017 படி எத்தனை மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களில் முழுமையான மின்சாரத்தை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா 20 மாநிலங்கள். முழுமையான மின் வசதியை வந்து எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பெற்றிருக்கன்னா 20. டீட்டெயில் அப்படின்னா ஸ்லேட்டர் என்பவர் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர். சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னா ஸ்லேட்டர். எந்த வருடம் வெளியிட்டாருன்னா 1918 வந்து வெளியிட்டார். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.